நெகிழியில்லா தமிழகம், நெகிழியில்லா கடலூர் வட்டாரம். இப்பொழுது திருப்பனாம்பாக்கம் ஊராட்சியில் 1 கிலோ 10 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் பொருள்கள் வாங்கப்படுகிறது. நெகிழிப்பை, எண்ணெய் கவர், பால் கவர், பிஸ்கட் கவர், மசாலா கவர். நெகிழிப்பையை தாங்க, காசை வாங்கிட்டு போங்க. இனிமேல் மீண்டும் ஒரு முறை பிளாஸ்டிக் பையில் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். மீண்டும் மஞ்சள் பை பயன்படுத்துங்கள். பிளாஸ்டிக் பைக்கு குட் பை சொல்லுங்கள். இந்த மிஷின் எதற்காக? டஸ்ட் ரிமூவர் தானே? சரி. இந்த மிஷின் வந்து எதுக்காக வச்சுருக்கீங்க? இது கட்டு அது மாதிரி வச்சுருக்கீங்க. சரி. இப்போ இந்த மூட்டைகள் உள்ள கட்டப்பட்டிருக்கிறது, இதை வந்து ரோடு போடுற கான்ட்ராக்டர்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க தானே? அவங்களே நீங்கள் திரும்ப கொடுக்கல, ஏன் வச்சுருக்கீங்க? சொன்னீங்களா அவங்களுடைய வட்டார வளர்ச்சி? சரிப்பா. நீங்கள் இப்போ எத்தனை கிலோ இருக்குது? அது நோட்டு எடுத்துகிட்டு வாங்க, ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வாங்க. சரி, 700 கிலோ சொல்லுங்கள். 700 கிலோ ஸ்டாக் இருக்குது. அரைக்க வேண்டியது 900. சரி, ஓகே. இங்கே வேலை நடந்ததற்கான தொடர்ந்து வேலையை நடக்க வைக்கணும். சரியாம்மா? நீங்கள் தொடர்ந்து ஏனோதானோலாம் இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் முழு வீச்சில் நீங்கள் செய்யணும். ஏன்னா இதனால தான் வந்து ஊரினுடைய தூய்மை வந்து உருவாக்கப்படும். இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்கும் நம்ம வந்து ஒருத்தர் வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லாம் நீங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது கடைகளுக்கெல்லாம் சட்டம் போட்டுறோம். மஞ்சள் பை தான் பயன்படுத்தி, துணிப்பை தான் பயன்படுத்தணும். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை அறவே ஒழிப்போம் என்பது நம்முடைய இலக்கு. என்னைக்கு இந்த பிளாஸ்டிக் யூஸ்மெண்ட்டை இழுத்து மூடுறீங்களோ அன்னைக்கு ஒரு பொற்காலம், அன்றைக்கி தான் ஒரு தீபாவளி. என்னென்னா ஊரெல்லாம் தூய்மை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். யாரும் பிளாஸ்டிக் பயன்படுத்தலை, உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடைக்குமா? யாருமே பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலை, எல்லாமே மஞ்சள் பை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடைக்குமா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு? அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னைக்கு இது பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இழுத்து மூடுறோமோ அன்றைய தினத்தில் என்ன நிலைமை உருவாகியிருக்கும் சமூகத்தில் என்றால், கிராமத்தில் என்றால், பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாக நம்மளோட ஊராட்சி மாறி இருக்கும். எந்த கடைகளிலும் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை அறவே பயன்படுத்தக்கூடாது என்கிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும். சரியாம்மா? அது ஏன்னா ஒரு முறை வாங்குகிற பிளாஸ்டிக் வச்சு தான் நம்ம வந்து இப்படி அரைச்சி தூள்கள் ஆக்கி இப்போ தற்காலிகமாக ரோடு போட்டுட்ருக்கோம். சரியா? 1 கிலோமீட்டர் நம்ம வந்து ரோடு போடுறதுக்கு உள்ள பிளாஸ்டிக் தேவைப்படுது, ஒரு கணக்கு இருக்குது. உங்கள்கிட்ட தொடர்ந்து வாங்கிட்டு போகிறாங்க. இருக்கிற வந்து நம்மளுடைய பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் அவங்க வந்து பிளாஸ்டிக் கான்ட்ராக்டர்ஸ் வாங்குறாங்க. அவங்க ரோடு போகிற தாரோட சேர்த்து இதையும் வந்து அவங்க பண்ணுறாங்க. இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? அதனால் வந்து நம்ம வந்து இதுமாதிரி காத்திருக்க வைக்கக்கூடாது. இவ்வளோ மூட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. உடனடியே கூட 2 ஆட்களை வச்சு கூட அவங்களுக்கு ஓவர் டைம் கொடுத்து அவங்களுக்கு வந்து சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்து இதை அரைக்க சொல்லி நீங்கள் அடுத்த முறை வரும்போது எல்லாமே இது காலியாக இருக்கும். சரிங்களா? பிளாஸ்டிக்கை அறவே ஒழித்தல் தான் நம்முடைய லட்சியம். ஆகவே இந்த பிளாஸ்டிக் யூனிட்டை என்றைக்கு இழுத்து மூடுறோமோ அன்றைக்கி தான் இந்த ஊர் தூய்மையாக இருக்குன்னு நான் ஒத்துக்குவேன். இப்போ மூடுங்க பார்ப்போம். பிளாஸ்டிக் யூனிட் மூடிட்டு இன்னும் தூய்மை ஆகிடுச்சா? இதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு ஊரில் உத்தரவு போட்டு எல்லா கடையிலையும் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கணும். எல்லா வீடுகளும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். அந்த வீட்லேயே வந்து ஒரு ஹோம் கம்போஸ்ட்னு மக்கிற குப்பை வீட்டில் வந்து மக்கிற குப்பையை போட்டுடணும். மக்காத குப்பையை மறுசுழற்சி பண்ணணும். சரிப்பா? இப்போதைக்கு தற்காலிகமாக மூடுங்க, பிறகு நிரந்தரமாக மூடலாம். நன்றி.